பார்க்க போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இது வந்து ஒரு பழைய ஜீன்ஸு. இது வந்து ஒரு டேமேஜான ஒரு ஜீன்ஸு. இது நம்ம மற்றவங்களுக்கும் கொடுக்க முடியாது. ஸோ இதை வந்து நல்லா அழகாக ஒரு ரீயூஸ் பண்ணுறது மாதிரி ஒரு குட்டீஸுக்கு அழகான ஒரு ட்ரெஸ் தைச்சிடலாமா? இப்போ பாருங்கள், நம்ம வந்து கால் பகுதியில் கொஞ்சம் கட் பண்ணி வச்சுட்டோம். இது வந்து நான் வந்து இதை ஒரு ட்ராயராக ஆக்க போகிறேன். அடுத்து இந்த பேலன்ஸ் துணியை வந்து நம்ம மேலே ஒரு அழகான ஒரு டாப்பாக மாற்றிடலாம். மேலே வந்து எலாஸ்டிக் வைக்கிறதுக்காக சுற்றி ஃபோல்ட் பண்ணி அடிச்சிட்டேன். எலாஸ்டிக் நுழைக்கிறதுக்காக நான் கொஞ்சம் கேப் போட்டிருக்கேன். இந்த கால் ஷேப் ரெண்டையும் நம்ம சேர்த்து அடிக்க போகிறோம். இப்போ நம்ம எலாஸ்டிக் நுழைச்ச இடத்த மறுபடியும் இப்படி மூடி கவர் பண்ணிடுவோம். திருப்பி இது மேலே ஒரு தையல் போடுறோம். அழகாக ஒரு ட்ராயர் தைச்சிட்டோம். இப்போ நம்ம இதுக்கு மேட்சா ஒரு டாப் தைச்சிடலாம். பாருங்க, அழகாக பேக் சைடு மட்டும்தான் வெட்டியிருக்கோம். இப்போ அடுத்து நம்ம இதை அப்படியே போட்டு இதுக்கு மேலே ஒரு சின்ன காலர் பீஸ் மாதிரி எடுத்துட்டு இதை அப்படியே நம்ம ஃப்ரண்ட்டு கட் பண்ணிக்கலாம். இப்போ இது பேக் சைடுங்கிறதுனால நான் வந்து நெக்கு இதில் நான் கட் பண்ணலை. ஏன்னா நம்ம காலர் வச்சு தைக்க போகிறோம் இதுக்கு, அதனால நான் நெக்கு கட் பண்ணலை. சின்னதாக ஒரு ஸ்லீவ் ஒன்று கட் பண்ணிக்கிடுவோம். ஒரு கேப் ஸ்லீவ் மாதிரி நம்ம கட் பண்ணிக்கிடலாம். பாருங்கள், இப்போ பழைய ஜீன்ஸை நம்ம கட் பண்ணி எவ்வளோ அழகாக குழந்தைக்கு ஒரு மாடர்ன் ட்ரெஸ்ஸாக மாற்றிட்டோம் பாருங்கள். அழகாக இது லெவலே வேறு ஷோரூம் ட்ரெஸ் மாதிரி அமைஞ்சிருச்சு. நீங்களும் இதே மாதிரி தைச்சு பாருங்கள். தைச்சு பார்த்துட்டு உங்கள் ஃபீட்பேக்கை வந்து கமெண்ட் பாக்ஸில் வந்து கமெண்ட் பண்ணுங்கள். இந்த மாதிரி ஒரு பேக் என்னுடைய ப்ரீவியஸ் வீடியோவில் நான் தைச்சு காமிச்சேன்.
நீங்கள் இந்த மாதிரி தைக்கணும் அப்படின்னா இந்த லிங்கை நீங்கள் கிளிக் பண்ணணும். என்னுடைய வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நன்றி. வாழ்க வளமுடன்.